நான் என்ன பண்ண முடியும்? கையகி வைக்க இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. ரெசிப்ட் கேட்டா திருப்பி அடிப்பீங்களா? ஆமா, அந்த மாதிரி தான் உங்களுடன் ஸ்டாலின் ராணிப்பேட்டை மாவட்டத்துல ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில ஒரு முகாம் உங்களுடன் ஸ்டாலின் சொல்லக்கூடிய முகாம் போட்டிருக்காங்க. அங்க முதியவர் வெங்கடாபதின்னு எனக்கூடிய ஒரு முதியவர் தன்னுடைய மனுவை கொடுத்துட்டு மறு சான்றிதழ் அதுக்கான ரெசிப்டை கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த விஏஓ அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குவாதத்தை அந்த முதியவர்கிட்ட ஈடுபட்டு அவர் முதியவரை தாக்கி இருக்காரு. நீங்க இந்த வீடியோல அவரை பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அவருக்கு ஒரு காயம் ஏற்படுத்திருக்கும். அதுக்கு அவர் அதுக்கு சிகிச்சையும் பார்த்துட்டு திருப்பி கேட்டிருப்பாரு. அதுக்கு இந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதுல காவல்துறை நண்பர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் மக்கள் சேவையை செய்து கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை நண்பர் அவர்கள் அவரை தாக்கி வெளியே போன் நெஞ்சில குத்திருப்பாரு. ரொம்ப அநாகரிகமான செயலா பார்க்கிறேன். ஏழை மக்கள் அவர் தீவிரவாதி கிடையாதுங்க. அங்க அவர் பாம்பு வைக்கவோ அங்க தனியா அவர் ஏதோ செயலை செய்ய வரல. மக்களுக்காக முதல்வர் அவர்கள் ஒரு சின்ன ஒரு முகாம் போட்டுருக்கீங்க. அந்த முகாமுல அவருடைய கோரிக்கையை கொடுத்து விட்டு அந்த கோரிக்கைக்கான நிறைவேற்றக்கூடிய அந்த சான்றிதழை கேட்க வந்திருக்கிறாரு. அவரை நீங்க திருப்பி அடிச்சு வெளியே போன்னு சொல்றீங்க. எந்த வகையில நியாயம்? ஒரு பக்கம் என்னன்னா நீங்க கொடுக்கக்கூடிய நாங்கள், அதாவது ஏழை மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த மனுக்கள் எல்லாம் ஆற்றில் பறக்குது. இந்த பக்கம் பார்த்தா இவர்களை இந்தபடி தாக்குறீங்க. இதை காவல்துறை நண்பர்களும் சரி இதற்கு ஒத்துழைக்காதீர்கள். ஏன்னு சொன்னா இது ஏழை மக்களுக்காக ஒரு கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய முகாமில் மக்களுக்காகத்தான் இந்த முகாமே நடக்கிறது. மக்கள் தரக்கூடிய கோரிக்கையை நிறைவேற்றத்தான் உங்களுடன் சொல்லக்கூடிய அந்த முகாம் நடக்கிறது. அந்த இடத்தில் கோரிக்கையை கேட்டு மறு சான்றிதழை கேட்கக்கூடிய ஒரு முதியவரை தாக்கும் நிலைமை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். என்ன